சதுரசிதி லிங்க மாஹாத்மியம் 8ஆம் அத்தியாயம் கபால ஈஸ்வர லிங்கம். குறிப்பு: இந்த லிங்கத்தின், அதாவது கபாலேஸ்வர லிங்கத்தின் பிராமண வருத்த பாவத்தை மீட்பதற்கான செயல்திறனை இந்த கதை விளக்குகிறது. இது ஸ்கந்த புராணத்தில் வேறு இடங்களில் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டுள்ளது. பகவான் ருத்ரர் கூறினார்: தேவி பார்வதி, 8வது தெய்வம் கபாலேஸ்வரர் என்று பெயரிடப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதனை காண்பதன் மூலம் பிராமண வதம் செய்த பாவம் மறைந்துவிடும். அன்பர்களே, வைவஸ்வத கல்பத்தில் திரேதா யுகத்தின் வருகையின் போது மகாகாலவனத்தில் பிரம்மதேவரின் வழிகாட்டுதலின் கீழ் ஒரு தெய்வீக யாகம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. பிராமணர்கள் சுற்றிலும் அமர்ந்திருக்க யாகத்தில் ஹோமம் செய்யப்பட்டு கொண்டிருந்த போது நான் ஒரு கபாலிகனின் வேடத்தை ஏற்று அங்குள்ள சபைக்கு சென்றேன். தேவி, நான் என் தலைமுடியை மொட்டையடித்து கிழிந்த துணிகளை உடுத்தி ஒரு கட்வாங்கத்தை, மண்டை ஓடு போன்ற ஒரு கட்டை, அதனை வைத்திருந்தேன். தகன மைதானத்தில் சாம்பல் என் பாதங்களில் பூசப்பட்டிருந்தது. நான் அருவருப்பான முகத்துடன் அசிங்கமான நிலையில் இருந்தேன். மண்டை ஓடுகள் என் ஆபரணங்களை உருவாக்கியது. ஒரு மண்டை ஓடு என் கரத்தில் இருந்தது. ஒரு கிராமத்து முரடனை போல ஒரு கையில் மண்டை ஓடும் உடையில் என்னை பார்த்ததும் அவர்கள் அனைவரும் என்னை கண்டித்து, ஐயகோ பாவியே, ஐயகோ போய்விடு, அகன்றுவிடு, நாங்கள் ஏளனம் செய்யப்பட்டோம். கபாலகர் முன்னால் நிற்கும்போது ஹோமம் எப்படி செய்ய இயலும்? மண்டை ஓடுகள் தூய்மையானவை அல்ல என்று வேதங்களில் உரக்க பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. மனித எலும்பை கரத்தில் வைத்திருக்கும் உங்களுக்கு பலிபீடம் பொருத்தமானது அல்ல போன்ற வார்த்தைகளை அடிக்கடி என் மீது வீசினர். நான் அந்த பிராமணர்களிடம் கூறினேன்: சிறந்த பிராமணர்களே, இதை கேட்கட்டும். நீங்கள் அனைவரும் கருணையும் மிகுந்த இரக்கமும் கொண்டவர்கள். நீங்கள் மற்றவர்களின் துயரங்களை குறித்து கவலைப்படுகிறீர்கள். நல்லவர்கள் எப்போதும் அனைத்து உடல் உயிரினங்களுக்கும் கருணை காட்ட வேண்டும். ஒரு பிராமணர் அனைத்து உயிரினங்களுக்கும் நண்பர் என்று கூறப்படுகிறது. நான் புனித சாம்பலால் அலங்கரிக்கப்பட்ட என் உடலுடன் ஒரு கபாலக பிராமணன் ஆவேன். கபால விரதத்தை முறையாக ஏற்றுக்கொண்ட பிறகு நான் பூமியில் வலம் வருகிறேன். பிரபஞ்சத்தின் எஜமானரான மகாதேவரை நான் எப்போதும் சாந்தப்படுத்துகிறேன். இந்த புனித விரதம் பிராமணவதம் என்ற பாவத்தை அளிப்பதாகும். இது 12 ஆண்டுகள் தொடர வேண்டும். நான் மேற்கொண்ட இந்த புனித சடங்கு பாவங்களை அளிக்கும் என்று உலகில் பிரபலமானது. பிராமணர்களே, நோக்கம் பரிகாரம் சுத்திகரிக்கப்பட்டால் நான் பேரின்பத்தை அடைவேன். என்னுடைய விளக்க கூற்றை கேட்ட அந்த பிராமணர்கள், துஷ்டனே, நீ மிகவும் பாவம் செய்தவன். எனவே நீ இப்படி கூறுகிறாய். மண்டை ஓடுகளால் அலங்கரிக்கப்பட்டவர், குறிப்பாக ஒரு பிராமணனை கொன்றவர், தட்சனின் யாகத்தில் பெரிய திருவிழாவில் மகாதேவர் அழைக்கப்படவில்லை. அதில் ஆதித்யர்கள், வசுக்கள், விஸ்வதேவர்கள், மருத்துக்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி, தேவேந்திரன், வருணன், வாயு, குபேரன், அனைத்து கடல்கள், ஆறுகள், அனைத்து ஏரிகள், சுபர்ணர்கள், மலைகள் மற்றும் அனைத்து அரவங்களும் அழைக்கப்பட்டிருந்தன. அவர்கள் தங்கள் சீடர்கள் மற்றும் மனைவிகளுடன் வந்தனர். வேதங்களில் தேர்ச்சி பெற்ற பிராமண முனிவர்கள், புகழ்பெற்ற பிராமண முனிவர்கள் மற்றும் தூய வான முனிவர்கள் ஆகிய பிராமணர்களும் கூட அழைக்கப்பட்டனர். இதை கூறிவிட்டு அவர்கள் தொடர்ந்தனர். மனித எலும்புகளால் அலங்கரிக்கப்பட்ட மகாதேவர் அசுத்தமானவர் என்பதை அறிந்த பிறகும், குறிப்பாக நீ ஒரு பிராமண கொலையாளியாக இருக்கும்போது எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கூற உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது? பிராமணர்களால் இவ்வாறு என்னிடம் கூறப்பட்ட போது நான் இந்த வார்த்தைகளை கூறினேன்: கொஞ்சம் பொறுங்கள், நான் உணவு உட்கொண்ட பிறகு போய் விடுவேன். அழகிய பெண்ணே, இந்த வார்த்தைகள் கூறப்பட்ட போது நான் தடிகளால் கடுமையாக அடிக்கப்பட்டேன், பாதங்களால் உதைக்கப்பட்டேன், கை முட்டிகளால் தாக்கப்பட்டேன், களிமண் கட்டிகள் என் மீது வீசப்பட்டன. அதன் பிறகு நான் புன்னகைத்து கொண்டே குஷப்புல் பரப்பப்பட்ட பலிபீடத்தின் மீது மண்டை ஓட்டை வீசினேன். அதன் பிறகு நான் விளக்கின் சுடரை போல சிறந்த பிராமணர்களால் அறியப்படாமல் மறைந்து விட்டேன். நான் மறைந்த பிறகு அவர்கள் மண்டை ஓட்டை மண்டபத்திலிருந்து வெளியே எறிந்தனர். புகழ்பெற்ற பெண்ணே, அதே நிறம் மற்றும் வடிவம் கொண்ட மற்றொரு மண்டை ஓடு அங்கே வளர்ந்தது.
இவ்வாறு நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான, மில்லியன் கணக்கான மண்டை ஓடுகள் தோன்றி வெளியே எறியப்பட்டன. ஆனால் அவை வெட்டப்பட்டன. அவர்கள் ஆச்சரியம் கொண்டனர். அவர்களில் உள்ள அனைத்து ஞானிகளும் கூறினார்கள், இது கங்கை மற்றும் பிறை நிலவை தனது முகடுகளாக கொண்ட பகவான் மகாதேவரை தவிர வேறு யாராலும் செய்யப்படவில்லை. அதன் பிறகு பிராமணர்கள் பல்வேறு வகையான பிரார்த்தனைகள் மூலம் என்னை பலமுறை புகழ்ந்தனர். அவர்கள் சதருத்ரிய மந்திரங்களை உச்சரித்து நெருப்பில் ஹோமங்களை செய்தனர். பின்னர் நான் மகிழ்ச்சியடைந்தேன். பிராமணர்களிடம் அனுதாபத்துடன், பிராமணர்களே, மனதளவில் விரும்பிய ஒரு வரம் தேர்ந்தெடுக்கப்படட்டும் என்று கூறினேன். பின்னர் அந்த பிராமணர்கள் கூறினார்கள், நாங்கள் அறியாமலேயே உங்கள் மீது கொடிய தாக்குதலை நிகழ்த்தினோம். இதன் மூலம் பிரபஞ்சத்தின் தலைவரே, ஒரு பிராமண வதம் எங்களால் செய்யப்பட்டுள்ளது. அந்த பிராமண வதம் என்ற பாவத்தை நீக்குவதற்காக பகவானே, உமது அருளை எங்களுக்கு வழங்குங்கள். இந்த வரத்தை மட்டும் நாங்கள் கோருகிறோம். வேறு எந்த வரமும் விரும்பவில்லை. பின்னர் நான் அந்த பிராமணர்களிடம் இவ்வாறு கூறினேன், நீங்கள் அனைவரும் மண்டை ஓடுகளை ஒரு குவியலாக எரிந்த ஒரு ஆதி லிங்கம் இருந்தது. அது காலத்தின் ஓட்டத்தால் மறைக்கப்பட்டுள்ளது. பிராமணவதம் செய்தவரின் பாவங்களில் ஒன்று நீக்கும் அந்த லிங்கத்தை பிராமணர்கள் காணட்டும். சிறந்த பிராமணர்களே, பிரம்மதேவரின் 5வது மிகவும் பிரகாசமான தலையை நான் துண்டித்த போது பிராமணவதம் நானும் முன்பு செய்தேன். அதன் பிறகு தாங்க முடியாத பிராமணவதம் என்ற பாவம் எனக்கு ஏற்பட்டது. மண்டை ஓடும் என் உள்ளங்கையில் ஒட்டி கொண்டு மிகவும் வேதனையாக இருந்தது. பிராமணவதம் செய்த பாவத்தால் நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன். அதனால் கிட்டத்தட்ட எரிந்து போனேன். அதை உடனடியாக ஒழிப்பதற்காக புனித தலங்களுக்கு யாத்திரை சென்றேன். நான் அனைத்து தீர்த்தங்களையும் தரிசித்தேன். ஆனால் அந்த பாவத்தால் ஒருபோதும் நான் விடுவிக்கப்படவில்லை. இது எனக்கு துயரத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தியது. எனக்கு எங்கும் எந்த மகிழ்ச்சியும் கிடைக்கவில்லை. இதற்கிடையில் ஒரு உருவமற்ற தெய்வீக குரல், அதாவது ஓர் அசரீரி வாக்கு கூறியது, கடவுளே, அவந்திக்கு செல்லுங்கள். ஏன் தேவையில்லாமல் துன்பத்தை அனுபவிக்கிறீர்கள்? பகவானே, புனித மகா காலவனம் உங்களால் படைக்கப்பட்டது. அதில் அற்புதமான பார்வை கொண்ட ருத்ரர் கரத்தினில் மண்டை ஓட்டுடன் நிறுவப்பட்டுள்ளார். புனித ஸ்தலம் பெரும் பாவங்களை அளிக்கும் சக்தி கொண்டது என்பதை நீங்கள் எப்படி அறியவில்லை? அந்த புனித தலத்தில் யானை வடிவில் தெய்வத்தின் அருகில் ஒரு பெரிய லிங்கம் உள்ளது. அதை காணுங்கள். பகவானே, கடவுளே, பிராமணவதம் செய்த பாவம் அழிந்து போகும். அந்த அருமையான வார்த்தைகளை கேட்டதும் நான் இந்த இடத்திற்கு விரைந்தேன். கரத்தினில் மண்டை ஓட்டுடன் நின்றிருந்த பெரிய லிங்கம் காணப்பட்டது. பின்னர், பிராமணர்களே, மண்டை ஓடு சிக்கியது. என் கரத்திலிருந்து தரையில் விழுந்தது. இவர்தான் கபாலீஸ்வர தேவர் என்று கூறி நான் அதற்கு இந்த பெயரை சூட்டினேன். பிராமணர்களே, கபாலீஸ்வரர் என்ற பெயருடைய இறைவனை தாங்கள் அனைவரும் காணலாம். அதை காண்பதன் மூலம் நீங்கள் அனைவரும் அவமானத்திலிருந்து விடுபடுவீர்கள். அதன் பிறகு அந்த லிங்கத்தை அவர்கள் கண்டார்கள். அது பல மண்டை ஓடுகளால் மூடப்பட்டிருந்தது. அந்த லிங்கத்தை பார்வையிட்டதன், அதாவது கண்டு வழிபட்டதன் மூலம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு திருப்தி அடைந்தனர். எனவே கபாலேஸ்வரர் என்ற இந்த லிங்கம் பூமியில் பிரபலமானது. பெரிய தெய்வமே, கபாலேஸ்வரர் என்ற தெய்வத்தை வழிபடுபவர்கள் புண்ணிய செயல்களை செய்பவர்களாக மாறி மிகப்பெரிய இலக்கை அடைகிறார்கள். பிராமணவதம் உள்பட அனைத்து பயங்கரமான பாவங்களை செய்த பிறகும் ஒரு மனிதன் அந்த லிங்கத்தை வழிபட்டால் அந்த பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. 14ஆம் சந்திர நாளில் வழிபடப்படும் இந்த தெய்வம் மன ரீதியாகவும் வாய்மொழியாகவும் உடல் ரீதியாகவும் செய்த அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது. சிறந்த முக பாவனை கொண்ட பெண்ணே, தற்செயலாக அதை வழிபடுபவர்கள் அவர்கள் அடைய முடியாத அனைத்து ஆசைகளையும் பெறுகிறார்கள். அவர் செழிப்பு, இணையற்ற பக்தி, நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், நோய்களிலிருந்து விடுதலை, எதிரிகளின் ஒப்பற்ற விடுதலை, நீக்கம் போன்றவற்றை பெறுகிறார். என் அன்பான பெண்ணே, பாவிகளில் மோசமானவர்களும் கூட இரக்கமற்ற செயல்களில் ஈடுபடும் மனிதர்கள் விடுபடுகிறார்கள்.
பாவங்களின் எண்ணிக்கை அவர்கள் என் கணங்களின் தலைவர்களாக மாறுவார்கள். என் அன்பானவர்களே, 1 வருடம் தொடர்ந்து தெய்வத்தை தரிசிப்பவர்கள் தங்கள் மரண உடல்களை களைந்த பிறகு எனக்கு பிடித்தமான தங்குமிடத்தை காண்பார்கள். அழகான பெண்ணே, இவ்வாறு கபாலேஸ்வர தேவியின் பாவத்தை அளிக்கும் சக்தி உங்களிடம் பேசப்பட்டுள்ளது. இப்போது ஸ்வர்க துவாரேஸ்வரரின் கதையை கேளுங்கள். 8ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.